1954 it was started. 1954 எஜுகேஷனே கஷ்டம். அதுலேயும் விமன் எஜுகேஷன்ன்றது அப்போ வந்து ஒரு யோசிச்சு கூட பார்க்க முடியாத போகாத மாதிரி இருந்தது. அந்த காலத்தில் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 75 இயர்ஸ் முடிக்க போகிறவங்க ஆக்சிலியம் காலேஜ். இதில் ஒரு வெள்ளூர் சிட்டிசனாக நாங்கள் எல்லாம் பெரிய பெனிஃபிஷரிஸ், நாங்கள் எல்லாம் பெரிய பயனாளிகள். இங்கிருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பட்டதாரிகள் உருவாகியிருக்கிறார்கள். அதற்கு அந்த மாதிரி ஒரு கல்லூரியில் இதில் இன்னொரு சின்ன விஷயம், எங்கள் அம்மாவும் இந்த காலேஜ் போயிருந்தோம். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனில் நான் வந்து இன்னும் பேசுறது எனக்கு ஒரு பெரிய பெருமை. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறதுக்கு நீங்களும் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கணும். உங்களால் நாளைக்கு காலேஜ் பெருமைப்படுற அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். இப்படி பெண்கள் கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட்டு அதுலேயும் தமிழ்நாடு வந்து பெண்கள் முன்னேற்றத்தில் பெரிய பங்கு. இதை நான் சொல்லவே வேண்டியதில்லை, நீங்களே ஸ்டேஜில் பார்க்கலாம். நம்ம கலெக்டரு, நம்ம மேயரு, நம்ம சேர்மன் எல்லாருமே பெண்கள். இதை வந்து நான் ரொம்ப பெருமையாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். பெண்கள் முன்னேற்றத்தில் தமிழ்நாடு பெரும் சாதனையை படைத்திருக்கிறது. அதில் ஆக்சிலியம் கல்லூரி போன்ற மாபெரும் நிறுவனங்கள் பங்கு அளவுக்கு அறியது. இவ்வளோ லேடிஸை பற்றி சொல்கிறோம். இவ்வளோ லேடிஸை பற்றி சொல்லும்போது உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கணுன்றது தான் இன்னைக்கு டாப்பிக்கே. இன்னைக்கு இந்த ஈவெண்ட் வந்து நம்ம காலேஜ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ரெக்கார்ட், வெறும் ரெக்கார்டுக்காக இதை பண்ணல. ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு வரணும். நீங்கள் தான் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ நீங்கள் எப்படி உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறீங்க, அதுக்கு இது ஒரு டெஸ்ட்டு, ஒரு அவேர்னஸ். இப்போ இன்னைக்கு நிறைய கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்காங்க, எல்லாம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறாங்க. ஒரு பேட்ச் வந்து கம்ப்ளீட் ஜங்க் ஃபுட், பீட்சா, பர்கர் என்ன வேணாலும் சாப்பிட்டு அவங்க இஷ்டம் போல இருந்துக்கிறாங்க. இன்னொரு பேட்ச் பார்த்தீங்கன்னா எதையுமே சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் சாப்பிட்டா வெயிட் போட்டுரும், நாம் இந்த ஷேப்பாக இல்லை, நான் வெறும் ஜூஸ் மட்டும் தான் குடிக்கிறேன், நான் கம்ப்ளீட்டாக காப்ஸ் அவாய்ட் பண்ணிடுறேன், ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிட்றேன். அதை சாப்பிடுங்க, தப்பில்லை. பட் யூ நீட் அ ஹோல் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் வெறும் விரும்பக்கூடிய உணவு மட்டும் நீங்கள் சாப்பிட்டா பத்தாது. யூ நீட் ப்ரோட்டீன்ஸ், யூ நீட்